ஹாய் ஆல். அன்றைக்கி காலையில் இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறமா பெட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி மடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த காய்கறி இருக்கு இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதெல்லாமே வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு டிஷ்யூவில் போட்டு வச்சா கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே தாங்குது. அப்பப்போ பாக்ஸ்லேயும் போடுவேன், இந்த மாதிரியும் நான் மாற்றி மாற்றி பண்ணி வைக்கிறேன். பச்சை மிளகா வந்து அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 நாளைக்கு கூட ரொம்ப நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற போனேன். அப்போ தான் பார்த்தேன் மணி பிளான்ட் ரொம்ப வளர்ந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி அந்த வாட்டரில் போட்டு வைப்பேன் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு ஜாடி அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் கேனையும் க்ளீன் பண்ணி ரீஃபில் பண்ணிட்டேன். அதை பார்க்குறதுக்கு அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாட்டு பார்த்துட்டு இருந்தேன் மதியானமாக சாப்பிடும்போது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த படம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து அன்பே அன்பேங்கிற படம். இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது தேட்டரில் போய் பார்த்தோம். அப்போல்லாம் ஷியாம் வந்து எனக்கு ஆக்டர் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா மசாலா டீ வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் இஞ்சி போட்டு நல்லா இடிச்சிட்டு ஸோ இந்த தண்ணியில் வந்து அதை கொதிக்க விட்டுருந்தேன். இங்கேயே வேணும்னா நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாமா, பட் நான் வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் அது போட்டிருந்தேன். நல்லா இருந்தது. நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா பட்டை கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதை விட எனக்கு இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்கும். ஸோ இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன்னா மசாலா டீ இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதில் இது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிச்சிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன். அவரும் நல்லா இருக்குது அப்படின்ட்டாரு. அப்புறம் ஈவினிங் வந்து பூஜை பண்ணியாச்சு. அந்த விளக்குக்கு முகம் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சுருக்கேன் பாருங்கள் விளக்கு அம்மனுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக. ஸோ அதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சாய் வந்து இப்போது அப்சஸ்ட் வித் செஸ்ன்னு சொல்லலாம். செஸ் விளையாடலாம்னு சொல்கிறான். இல்லாத காயின்ஸ்க்கு பாருங்கள் எது எல்லாமே தூக்கிட்டு வந்து வச்சுருக்கான். ஸோ அப்பப்போ அவன் கூட இந்த மாதிரி விளையாண்டுட்டும் இருக்கும். ஸோ படித்து முடிச்சதுக்கு அப்புறமா சரி கொஞ்சம் இன்டோர் ஆக்டிவிட்டி பண்ணலாம், இல்லைன்னா அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது விளையாடுறோம். பட் ஓவராக இதை விளையாட சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா இட்லி மஞ்சூரியன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். டின்னருக்காக கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். மீதி வந்து எங்களுக்கு தோசை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து காலையில் வச்சது தான். ஈவினிங் யாரும் அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, லெஃப்ட் ஓவர். ஸோ அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணினேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.